Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.3ல problem number 5 தான் பார்க்க போறோம். Let f of x equal to 2x plus 5 ன்னு கொடுத்திருக்காங்க and if x not equal to 0வா இருந்தா இதோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க ஏன் x வந்து not equal to 0 அப்படின்ற கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க f of x plus 2 minus f of 2 divided by x ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க நம்மளோட கண்டிஷன் என்ன எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா இந்த வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன் இதை இங்க உங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும்? இதுவே இங்க உங்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றத மென்ஷன் பண்ணலைன்னா நான் இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் இங்க ஜீரோ போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை ஜீரோன்னா அதோட ஆன்சர் என்னன்னா இன்ஃபினிட்டின்னு வாங்க, இல்லைன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு நம்பரை இன்னும் கண்டுபிடிக்கல, அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நம்பரை நம்ம ஜீரோவால டிவைட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு அன்டிஃபைன்ட், அப்படி ஒரு நம்பரே இல்லை. ஸோ அதனாலதான் இங்கேயும் நான் இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நான் ஜீரோ போட்டேன்னா எனக்கு மேலே ஏதோ ஒரு ஆன்சர் வரும். ஸோ டிவைடட் பை ஜீரோனா அதுவும் என்னதான் ஏதோ ஒரு நம்பர் டிவைடட் பை ஜீரோ, அப்போ அதுவும் எனக்கு என்னதான் வரும், அன்டிஃபைன்டுன்னு தான் வரும். ஸோ அதனாலதான் இங்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்ற கண்டிஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேர்முக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூவோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 2x பிளஸ் 5. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 2னா என்னன்னா எனக்கு எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதுக்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 2 போடணும். ஏன்னா இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. அப்ப இங்க எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 2ன்னு போடணும். அப்படி நான் எழுதுனேன்னா எனக்கு என்ன வரும், ஈக்குவல் டு 2x வர இடத்துல நான் என்ன போடணும், இங்க எக்ஸ் பிளஸ் 2ன்னு போடணும். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் பக்கத்தில் என்ன இருக்கு, 5. ஸோ 5ன்னு இருக்கிறத நான் அப்படியே போட்டுட்டேன். வெறும் எக்ஸ் வர இடத்துல எக்ஸ் பிளஸ் 2 மட்டும் தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2x பிளஸ் 4 பிளஸ் 5ன்னு கிடைக்கும். அதாவது 4 பிளஸ் 5 நமக்கு என்ன, 9. ஸோ 2x பிளஸ் 9 தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2வோட ஆன்சர். அடுத்து எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 2னா அதே தான், இந்த இதோட நம்ம கொடுத்துருக்கதோட கம்பேர் பண்ணணும். எக்ஸ் வர இடத்துல எனக்கு 2 இருக்கு. ஸோ எங்கெல்லாம் எனக்கு எக்ஸ் வருமோ அங்கெல்லாம் நான் 2 போடணும். அப்படி பார்த்தோம்னா இங்கே இந்த எக்ஸ்ன்ற இடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், 2ன்னு போடணும். அப்போ என்னோட ஆன்சர் எப்படி வரும், 2 இன்ட்டு 2ன்னு போடணும். எக்ஸ் வர இடத்துல 2 பிளஸ் 5, 5ன்னு இருக்கிறத வந்து நம்ம அப்படியே எழுதிடணும். இதுக்கு பதிலாக மட்டுமே தான் நம்ம வந்து இங்கே 2 போட்டிருக்கோம். ஸோ எனக்கு என்ன வரும், 4 பிளஸ் 5 9 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் வந்து நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2வோட வேல்யூ எனக்கு என்ன, 2x பிளஸ் 9. எஃப் நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ எனக்கு என்னது, 9 டிவைடட் பை எக்ஸ். ஸோ பிளஸ் 9 மைனஸ் 9 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 2x பை எக்ஸ்ன்னு வரும். மேலேயும் கீழே எக்ஸை கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். அடுத்து நம்ம கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வச்சு ஒரு டேர்முக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம மேலே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.